வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஒரு மதிய உணவு. இதற்கு தேவையான பொருட்கள்: புளி நெல்லிக்காய் அளவு, கருப்பு உளுந்தம் பயிறு 2 மேசைக்கரண்டி, கடலைப்பருப்பு 2 மேசைக்கரண்டி, சீரகம் 1 மேசைக்கரண்டி, மல்லி 3 மேசைக்கரண்டி அளவு, சிறிதளவு வெந்தயம், சிறிதளவு காயம், 1 தேக்கரண்டி அளவு மிளகு, தாளிப்பதற்காக கறிவேப்பிலை, நிலக்கடலை, கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, 1 கை அளவு காய்ந்த மிளகாய். இதையெல்லாம் வைத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதை பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வாங்க, இதை வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஒரு அருமையான மதிய உணவு செஞ்சு கொடுக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் நல்ல தேவையான அளவு நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. அது காஞ்சதுக்கப்புறமா அதில் முதல்ல புளியை நல்லா போட்டு வதக்கி ஈரம் இல்லாமல் அதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா உளுந்தம் பயிரை அதில் போட்டு வறுத்து விடுங்க. இப்படி ஒன்றா போட்டு நம்ம வறுக்கணும். கடலைப்பருப்பு போட்டு அதுவும் நல்லா வறுக்கணும். வெந்தயம், காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வாசம் வர வறுத்து விடுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி, சீரகம், மிளகு இதையும் எல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். கருவேப்பிலை, வரமிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வாசம் வர வறுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா வறுத்து ஆற விடுங்க. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை நல்லா குறுன்னு பொடியாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த அரைச்சி வச்ச பொடியை நம்ம ஒரே தடவையாக செஞ்சு வச்சுருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்திக்கலாம். இப்போது இதை தேவையான அளவு மட்டும் எடுத்துகிட்டு மீதியை பத்திரமா வச்சுக்கலாம். தாளிப்புக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, நிலக்கடலை, கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போ சுட சுட சாதத்தை வடித்து அதில் இந்த தாளிப்பையும் போட்டு தேவையான அளவு இந்த பொடியையும் கலந்து நல்லெண்ணெயும் சேர்த்து தேவைக்கேற்ப உப்பும் கலந்து உங்களுக்கு பிடித்த அருமையான புளியோதரை அல்லது புளி சாதம் தயார். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சிதான்றதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.